உத்திரமேரூர் கல்வெட்டு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் கிராமம் தான் அது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட அது பிரம்மதேய கிராமம். பிரம்மதேயம் என்பது பிராமணர்களோட குடியிருப்பு. இந்த கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த தேர்ந்தெடுக்கும் முறையை பற்றி தெளிவாக விளக்கம் பண்ணியிருக்காங்க, கல்வெட்டில் விளக்கியிருக்காங்க. அதான் உத்திரமேரூர் கல்வெட்டு. பிரம்மதேயத்தின் மையத்தில் விளங்கிய கோவில்கள், அதை பற்றி சொத்துக்கள் இதெல்லாம் நிர்வகிப்பது, பராமரிப்பது இந்த பணிகளை சபைகள் மேற்கொண்டன. ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு வார்டு உறுப்பினர் இருப்பாங்க. மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்துச்சு. இதை போட்டியிடுவதற்கு வயது வரம்பு இருந்துச்சு. என்னென்னா 35 to 75 வயசு வரை இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டியிடுவர் வேத நூல்கள், சமய நூல்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். நில உரிமை இருக்கணும், அவங்கள்ட்ட சொந்த வீடு இருக்கணும். அப்படின்றதான் அந்த போட்டியிட தகுதியானவங்க. தேர்ந்தெடுக்க முறை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து தகுதியான வேட்பாளர்கள் பெயர்களை பனையோலை துண்டில் எழுதப்படுவாங்க. அதை மண்பாண்டத்தில் போடப்படுவாங்க. மன்றத்தின் மூத்த உறுப்பினர் யாரோ அவர் ஒரு சின்ன பையனை அழைத்து அந்த குடத்திற்குள்ள ஒரு ஓலைத்துண்டு எடுக்க சொல்லுவார். அதை எடுத்து அந்த ஓலைத்துண்டில் எந்த பேருக்கோ அந்த பேரை